So welcome to the fourth session, Applications of Electronic Components and Transistor. So this is B. Venkatasamy from National Engineering College, Koilpatti. So in this class, we will talk about the applications of PN junction diode. So PN junction diode application circuits. So the application circuits is the meaning. So next, the applications of Zener diode. So after that, the transistor basics. ஒரு transistor bipolar junction transistor சொல்லுவாங்க. So அதோட basics என்னன்னு பார்க்க போறோம். So அந்த transistorோட configurations பார்க்க போறோம். Then the transistorோட applications பார்க்க போறோம். So இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போற topics. So first நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம PN junction diode பத்தி படிச்சிருக்கோம். So நமக்கு என்ன தெரியும் அப்படினா the PN junction diode conducts forward bias, not conduct in reverse bias. So ஒரு diode வந்து forward biasல conduct பண்ணும், reverse biasல conduct பண்ணாது. அதாவது ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணும், ஆனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கொடுத்ததுன்னா கண்டக்ட் பண்ணும். இந்த ரிவர்ஸில் ஆனோடுக்கு மைனஸும் கேத்தோடுக்கு ப்ளஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா இந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதனால் அந்த டிவைஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனி டைரக்ஷனல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதோட அப்ளிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெக்டிஃபயர், அதாவது ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். ஸோ நமக்கு ஏசினா என்னன்னு தெரியும். ஏசி அப்படின்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இதோட வேவ் ஃபார்ம் ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் டைம் டிலே ஆஃப் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் வந்து இதோட ஏசியோட வேவ் ஃபார்ம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் டிசி அப்படிங்கிறது யூனி டைரக்ஷனல், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டயோடு என்ன பண்ண போகுதுன்னா திஸ் பை டைரக்ஷனல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை யூனி டைரக்ஷனல் டிசியாக மாற்ற போகுது. ஸோ இந்த சர்க்யூட்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்டிஃபயரை பற்றி ஏன் படிக்கும் அப்படின்னா இந்த ரெக்டிஃபயர் தான் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் ஆர் பேசிக் சர்க்யூட் ஃபார் ஆல் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லையும் இந்த இம்பார்ட்டன்ட் சர்க்யூட், அதாவது இம்பார்ட்டன்ட்னா அதுக்கு இந்த பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்க்யூட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெக்டிஃபயர். ஸோ அதனால் இந்த ரெக்டிஃபயர் சர்க்யூட் இறங்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பவர் சப்ளை, ஒரு டிசி பவர் சப்ளையில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். So this is elements are black diagram for DC power supply. So இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அவைலபிள் சப்ளை என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை எல்லாமே வந்து 230 வோல்ட் ஏசி ஆர்எம்எஸ் 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை. பட் நம்ம அந்த லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் லோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் லோ வோல்டேஜ் டிசி. லோ வோல்டேஜ் டிசினா 5 வோல்ட் 12 வோல்ட் அந்த மாதிரி டிசி சப்ளையில் இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து 230 வோல்ட்டை நமக்கு அந்த லோயர் வோல்டேஜாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் ஹை வோல்டேஜ் ஏசியை லோ வோல்டேஜ் ஏசியாக மாற்றும். லோ வோல்டேஜ்னால் நமக்கு தேவையான வோல்டேஜ் 5 வோல்ட்டாக இருக்கலாம், 8 வோல்ட்டாக இருக்கலாம், 12 வோல்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 230 வோல்ட்டை லோயர் பண்ணுறதுக்காண்டி, வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ரெக்டிஃபயர் இருக்குது. இந்த ரெக்டிஃபயருங்கிறது நம்ம அந்த டயோடு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெக்டிஃபயர் என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் பை டைரக்ஷனல் ஏசியை யூனி டைரக்ஷனல் சப்ளையாக மாற்றும். இது வந்து இதுக்கு பேர் டிசி கிடையாது, இதுக்கு பேர் பல்சேட்டிங் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்டிஃபயர் என்ன பண்ணணும்னா இந்த பை டைரக்ஷனல் ஏசியை யூனி டைரக்ஷனல் வேவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த யூனி டைரக்ஷனல் டிசிங்கிறது ஒரு பார்சியல் டிசி. இந்த பார்சியல் டிசியை டிசியாக மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த வேவ் ஃபார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் பல்சேட்டிங் ஒன். அந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா பல்சேட்டிங்காக இருக்குது. வேவ் ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, சேஞ்சிங். ஸோ அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜை நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ். ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போன கிளாஸில். இந்த கெப்பாசிட்டரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இட் அப்போசஸ் தி சேஞ்ச் இன் வோல்டேஜ். ஸோ இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் அப்போஸ் பண்ணுறதுனால இந்த கெப்பாசிட்டரோட அவுட்புட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த ரிப்பிள்ஸ் வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிப்பிள்ஸ் குறையாக தான் செய்யுமா, நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் டிசிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி கிடைக்காதுன்னா கிடைக்கும் பை சூஸிங் த ப்ராப்பர் வேல்யூ ஆஃப் சி. இந்த சி வேல்யூ கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஃபில்டரோட அவுட்புட்லேயே நமக்கு ஸ்ட்ரெயிட் டிசி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். அவுட்புட் வோல்டேஜ் என்ன எக்ஸாக்டாக 12 வோல்ட் தான் வேணும், எக்ஸாக்டாக 5 வோல்ட் தான் வேணும். சப்போஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பவர் சப்ளை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த 230 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நாட் அ ஃபிக்ஸட் ஒன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 230 வோல்ட்டுங்கிறது சம்டைம்ஸ் 250 வோல்ட் வரலாம், இல்லை 210 வரலாம், 220 வரலாம். திஸ் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கும்போது ஸோ நமக்கு இந்த இடத்துல உள்ள வோல்டேஜும் சேஞ்ச் ஆகும். ஃபில்டரோட அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும்,
டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸோட அவுட்புட் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நமக்கு வேணுங்கிற வோல்டேஜ் 5 வோல்ட்டோ 12 வோல்ட்டோ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Zener டயோடு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். Zener டயோட ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தோம். ஸோ இந்த வந்து ஒரு பேசிக் பவர் சப்ளையோட பிளாக் டயக்ராம். ஸோ இதை 1 by 1 நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ஏசி சப்ளை வோல்டேஜ் வித்தவுட் சேஞ்சிங் இன் பவர் சப்ளை அண்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அவுட்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இட் ஹாஸ் 2 வைண்டிங்ஸ். இந்த பிரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங் சொல்லுவாங்க. இந்த பிரைமரி வைண்டிங் அப்படிங்கிறது நம்ம சப்ளை இன்புட் கொடுக்கக்கூடிய பார்ட்டு தான் நம்ம பிரைமரி வைண்டிங் சொல்கிறோம். நம்ம அவுட்புட் எடுக்கக்கூடிய பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா செகண்டரி வைண்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த 2 வைண்டிங்கும் ஸ்பெசிஃபிக் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அயன் இல்லைன்னா சிலிக்கான் ஸ்டீல் ஆர் சம் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைமரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 230 வோல்ட் ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்டரியில் நமக்கு ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்டரி வோல்டேஜுங்கிறது எதை பொறுத்து அப்படி இருக்குன்னா இந்த செகண்டரி இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய செகண்டரி வைண்டிங் டேன்ஸ் இல்லை எத்தனை வைண்டிங் டேன்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து இந்த வோல்டேஜ் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம எலக்ட்ரானிக் பர்பஸில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம பவர் சப்ளையில் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் நம்ம பார்த்துட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த ஏசி வோல்டேஜ் 230 வோல்ட்டை நமக்கு தேவையான 12 வோல்ட் 5 வோல்ட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருது. பட் இதோட அவுட்புட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஏசியை டிசியாக மாற்றுறது யாருன்னா தி ரெக்டிஃபயர் இஸ் மேட் அப் ஆஃப் டயோடு யூஸ் பண்ணி தான் அந்த ரெக்டிஃபயர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் யூசஸ் சிங்கிள் டயோடு. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏசி இன்புட் கேஸ் போத் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சைக்கிள்ஸ். ஏசியில் நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் ரெண்டுமே இருக்குது. இதை ஒரு ரெக்டிஃபயர் கொடுக்கும். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் கொடுத்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா இதோட பாசிட்டிவ் சைக்கிள்ஸை அலோவ் பண்ணும், நெகட்டிவ் சைக்கிள்ஸை அலோவ் பண்ணது. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு டயோடு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்தா கண்டக்ட் பண்ணும், அதே இது மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தா கண்டக்ட் பண்ணாது. ஸோ அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக ஒரு டயோடு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட்டில் கிடைக்கும்னா பாசிட்டிவ் மட்டும் அவுட்புட்டாக கிடைக்கும், நெகட்டிவ் வந்து கிடைக்காது. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு அனிமேஷனில் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் சைக்கிளில் இந்த டயோடுக்கு ஆனோடுக்கு ப்ளஸ் வந்து இன்புட்டாக கிடைக்கும். ஸோ தட் என்ன பண்ணணும் அந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதே இது இன்புட்டோட நெகட்டிவ் சைக்கிளில் இந்த டயோடுக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை கிடைக்கும் ஆனோடுக்கு. ஸோ அந்த டயோடு கண்டக்ட் பண்ணாது. ஸோ நமக்கு அவுட்புட்டில் இந்த வேவ் ஃபார்ம் கிடைக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருங்கிறது சிம்பிளாக ஒரு டயோடு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஏசிக்கு சீரியஸாக ஒரு டயோடை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட அவுட்புட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் ஓன்லி தி பாசிட்டிவ் சைக்கிள்ஸ் ஆஃப் தி இன்புட். நம்ம இன்புட் வேவ் ஃபார்மோட பாசிட்டிவ் சைக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள்ஸை இந்த டயோடு வந்து அலோவ் பண்ணாது. பிகாஸ் ரிவர்ஸ் பயாஸில் இந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ணாது. பாசிட்டிவ் சைக்கிளில் இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அண்டு நெகட்டிவ் சைக்கிளில் இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இது வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் வருது, நெகட்டிவ் சைக்கிள் அவுட்புட்டில் வரல. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிள் ஃபுல்லாக எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணது தான் நம்ம எங்கே போகிறோம்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் போகிறோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் சைக்கிளில் பாசிட்டிவில் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் சைக்கிளையும் பாசிட்டிவில் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பல்சேட்டிங் டிசி, பட் அதை விட இட் இஸ் இம்ப்ரூவ்டு டிசின்னு சொல்லுவாங்க. இதோட டிசியோட எஃபிஷியன்சி கூட, டிசியோட வேல்யூ கூட, ஆவரேஜ் டிசி வேல்யூ வந்து கூட இன் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில். இதோட ஆப்ரேஷன்ஸை சின்ன பார்க்கலாம் அனிமேஷனில். ஸோ டூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 230 வோல்ட்டை நமக்கு தேவையான லோயர் வோல்டேஜாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். 2 வைண்டிங், ஒன்று பிரைமரி இன்னொன்று செகண்டரி. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி ஆர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா டாப் சைடு வந்து பாசிட்டிவ், பாட்டம் சைடில் நெகட்டிவ் இருக்கும். எப்போன்னா பாசிட்டிவ் சைக்கிளில் ஒரு வேவ்ஃபார்மோட ஏசி வேவ்ஃபார்மோட பாசிட்டிவ் சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபார்மரோட அப்பர் சைடு பாசிட்டிவாகவும் லோயர் சைடு நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கிடைக்கும்போது ஸோ இந்த பார்ட்டில் ப்ளஸ் கிடைக்கும்போது நமக்கு வந்து டயோடு D1 வந்து ஃபார்வர்ட் பைஸுங்க. D1க்கு நமக்கு D1ஓட ஆனோடுக்கு ப்ளஸ் கிடச்சதுன்னா இது ஃபார்வர்ட் பைஸ். ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் வந்து D2ஓட கேத்தோடு கிடைக்குது. ஸோ இது ஃபார்வர்ட் பைஸ். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் D1ம் D2வும் கண்டக்ட் பண்ணும். ஸோ இதோட கரண்ட் ஃப்ளோவோட பாத்து வந்து இந்த சர்க்கியூட்டில் காமிச்சிருக்கும்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோடு மிடில் இருக்கிற லோடு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோட்ஸ் எலக்ட்ரானிக் லோடு. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போகிறத நம்ம பார்க்கலாம். கரண்ட் ஃப்ளோ வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிறத பார்க்கலாம். இது நெகட்டிவ் சைக்கிள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைக்கிளில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் சைடில் டாப் சைடு நெகட்டிவாகவும் பாட்டம் சைடு பாசிட்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏசி கொடுக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் ப்ளஸ் மைனஸாக இருக்கும், செகண்ட் ஆஃப் சைக்கிளில் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ நமக்கு இந்த மைனஸ் இந்த டெர்மினலில் கிடைக்கும்போது D3 ஃபார்வர்ட் பைஸாக இருக்கும், இந்த ப்ளஸ் இந்த ஆமில் கிடைக்கும்போது D4 ஃபார்வர்ட் பைஸில் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைக்கிளில் D1 D2 கண்டக்ட் ஆச்சு, நெகட்டிவ் சைக்கிளில் D3 D4 கண்டக்ட் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோவோட பாத்து வந்து காமிச்சிருக்கும். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு இந்த மிடில் இருக்கிறது RL தான் நம்ம எலக்ட்ரானிக் லோடு. ஸோ பாசிட்டிவ் சைக்கிள்லையும் இந்த லோடில் போகிறது வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டு, ஆல்சோ நெகட்டிவ் சைக்கிள்லையும் இந்த மைனஸ்லேருந்து எடுத்திங்கன்னா நெகட்டிவ் சைக்கிள்லையும் பார்த்தா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். பட் ஏசி பார்த்தீங்கன்னா ஏசியோட கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிளில் அப்பர் டைரெக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் சைக்கிளில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. பட் லோடை பார்த்தீங்கன்னா ரெண்டோட பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் சைக்கிள்லையும் பாசிட்டிவில் கிடைக்கும், நெகட்டிவ் சைக்கிளும் பாசிட்டிவில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ நமக்கு ரெக்டிஃபயர் என்கிறது ஒரு இட்ஸ் மேடப் ஆஃப் டயோட் ஆர் டயோட்ஸ். ஒரு டயோட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், 4 டயோடு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஃபுல் வேவ் ஆர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதோட எப்படி வந்து ஒரு ஏசி வேவ் ஃபார்மை ஒரு பல்சேட்டிங் டிசியாக கன்வெர்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து பியூர் டிசி கிடையாது, நம்ம ஆல்ரெடி முதல்ல பார்த்த மாதிரி பியூர் டிசி கிடையாது. இந்த பியூர் டிசியை கன்வெர்ட் பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஃபில்டர் வேணும். இந்த ஃபில்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா கெப்பாசிட்டர் வந்து இந்த எனர்ஜியை வந்து அது வோல்டேஜை வந்து ஸ்டோர் பண்ணும். வோல்டேஜ் வந்து ஃபால் ஆகும்போது அது ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இந்த பல்சேட்டிங் டிசியை இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் வந்து ஸ்ட்ரெயிட் டிசியாக நமக்கு தேவையான ஒரு டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி நான் சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் டஸ் நாட் அலவ் சேஞ்ச் இன் வோல்டேஜ். கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜை அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் வேவ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சேஷனாக இருந்துச்சு. இந்த பல்சேஷன் ஆர் ரிப்பிள்ஸ், அதுக்கு பேர் ரிப்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்பிள்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராம் பார்க்கும். ஸோ இது ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் எடுத்திங்கன்னா இந்த ப்ரீவியஸில் நம்ம முதல்ல பார்க்கும்போது இந்த கெப்பாசிட்டர் மட்டும் இருந்திருக்காது இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த லோடு எலக்ட்ரானிக் லோடுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும் பை ஃபாலோவிங் தி இன்புட். நம்ம இந்த இன்புட்டில் வந்து வோல்டேஜ் ரைஸ் ஆகும்போது கெப்பாசிட்டர் ஆல்சோ என்ன பண்ணணும்னா அதோட சார்ஜஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ், இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ். பட் எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் -0.7. இந்த 0.7ங்கிறது இந்த டயோடில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப். இந்த டயோடு ஒரு கண்டக்ட் ஆகும்போது நம்ம பார்த்தோம், டயோடு கண்டக்ட் ஆகும்போது ஃபார்வர்ட் பைஸில் இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து லெஸ் தேன் 1 வோல்ட்னு பார்த்தோம். ஸோ அதனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த அவுட்புட் அந்த கெப்பாசிட்டி எது வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் -0.7 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் வந்து இந்த வேவ் ஃபார்ம் வந்து திரும்ப டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சைன் வேவ் ஃபார்ம் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வோல்டேஜை இந்த லோடு வழியாக ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நேரம் பார்க்கலாம், லோடு வழியாக ரிலீஸ் பண்ணும். திரும்ப அடுத்த பாசிட்டிவ் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப சார்ஜ் ஆகும். ஸோ ஃபைனலி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது கெப்பாசிட்டர் போடாமல் இருக்கக்கூடிய அவுட்புட் வேவ் ஃபார்ம். கெப்பாசிட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் டிசி கிடையாது, இட் ஹேஸ் ஆல்சோ ரிப்பிள்ஸ். இதுலேயே ரிப்பிள்ஸ் இருக்குது, பட் இங்கே ரிப்பிள்ஸ் நிறையா இருக்குது. இந்த சேஞ்ச் வந்து நிறையா இருக்குது ஃபில்டர் யூஸ் பண்ணாமல். பட் இங்கே கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குன்னா இந்த ரிப்பிள்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த ரிப்பிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகாதுன்னா கண்டிப்பாக எலிமினேட் ஆகும். எப்போ அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து நம்ம ஹையராக சூஸ் பண்ணும்போது இந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகி நமக்கு ஸ்ட்ரெயிட் டிசி கிடைக்கும். திஸ் இஸ் அ பிரின்சிபல், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ரெக்டிஃபயருக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டி போட்டிங்கன்னா நம்ம என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் டிசி நமக்கு கிடச்சிரும். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து நமக்கு சஃபிஷியன்ட் வேல்யூவாக இருக்கணும். சஃபிஷியன்ட் வேல்யூவாக இல்லாட்டி இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ரீவியஸ் செகண்டில் உள்ள டயக்ராமில் பார்த்த மாதிரி ரிப்பிள்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஏசி வேவ் ஃபார்மை பல்சேட்டிங் டிசியை கன்வெர்ட் பண்ணி திஸ் பல்சேட்டிங் டிசி வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்ட்ரெயிட் டிசியாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ நமக்கு டிசி அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த டிசி வோல்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படி? ஸ்டெபிலைஸ்னால் நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வேணும். 5 வோல்ட்னா ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து 5 வோல்ட்டுன்னா 5.2 வோல்ட்டை கூட டாலரேட் பண்ணாது. அதே மாதிரி 12 வோல்ட் நமக்கு வேணும்
11.5 வோல்ட் இருந்தால் ஆப்ரேட் ஆகாது, இல்லை 12.5 இருந்துச்சுன்னா அது டாலரேட் பண்ணாது, அந்த எக்யூப்மெண்ட் போயிடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த வோல்டேஜை ரெகுலேட் பண்ணணும். எக்ஸாக்டாக நமக்கு தேவையான வோல்டேஜ் வேணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஜெனர் டயோடு யூஸ் பண்ணுறோம். இதோட கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஜெனர் டயோடை வந்து ரிவர்ஸ் பயஸில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஒரு ஜெனர் டயோடை ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணும்போது அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஒரு ஜெனர் டயோடை வந்து வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஜெனர் டயோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 12.6 வோல்ட், அதோட பவர் ரேட்டிங் வந்து 0.5 வாட்ஸ், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெனர் டயோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐஎஸ்எட் 12.6 அப்படிங்கிற ஜெனர் டயோடு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 12.6 தான் இருக்கும். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராம் எடுத்திங்கன்னா நமக்கு இன்புட் வோல்டேஜ் என்ன காமிச்சிருக்கோம்னா 45 வோல்ட்டு. நான் ஒரு ஜெனர் டயோடை ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் வந்து ஆனோட்லையும் ப்ளஸ் வந்து கேத்தோட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிவர்ஸ் பயஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எவ்வளோ தான் இருக்கும்னா இந்த ஜெனர் டயோட ரேட்டிங் 12.6. ஸோ இப்போ அந்த ரிமைனிங் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் வோல்டேஜுங்கிறது நம்ம இன்புட்டை அப்ளை பண்ணது வந்து 45, நமக்கு அவுட்புட்டில் எவ்வளோ கிடைக்கும் 12.6. இந்த ரிமைனிங் வோல்டேஜ் 32.4 வோல்ட்டை ட்ரா பண்ணதுக்கு கண்டிப்பாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேணும். இதுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகணும். இந்த ரெசிஸ்டன்ஸோட பர்பஸ் என்னென்னா திஸ் 32.4 வோல்ட்டை ட்ரா பண்ணதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். இட் இஸ் 1 கிலோ ஓம் அண்ட் 1 வாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த டிசைன் ரைட்டாக நம்ம பார்க்கணும். நம்ம போட்ட டிசைன் ரெண்டுமே ரைட்டான்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் ஓம்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ஸோ இது 12.6ன்னா 45 மைனஸ் 12.6, இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 32.4. ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம 1 கிலோ ஓம் போட்டிருக்கோம். இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 32.4. இந்த கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V/R ஓம்ஸ்லா. நான் அந்த ஃபார்முலா அகைன் போடலை, ஏன்னா ஓம்ஸ்லா எல்லாருக்கும் ஃபெமிலியர் தான். ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு 32.4 டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 கிலோ ஓம். 1 கிலோ ஓமுக்கு பதிலாக நான் 1000 போட்டிருக்கேன். போட்டால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 32.4 மில்லியம்ஸ். ஸோ இப்போ இதோட பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பவர் டிசிபேஷன் இது ஏற்கனவே போன ரெசிஸ்டன்ஸ் நடத்தும்போது பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த பவர் டிசிபேஷன் கால்குலேட் பண்ணணும். பவர் ஈக்குவல் இங்கே நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னா V/I. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 32.4 அண்டு இதில் போகிற கரண்ட் வந்து 32.4 மில்லியம்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பவர் டிசிபேஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1.0948 வாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி டயோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயோடில் போகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32.4 மில்லியம்ஸ் ஐ வேல்யூ, வோல்டேஜ் வந்து 12.6. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 408.24 மில்லி வாட்ஸ் கிடைக்கும். நம்ம சூஸ் பண்ண வேல்யூ இதையும் கம்பேர் பண்ண பார்க்கும். நம்ம சூஸ் பண்ண வேல்யூவோட பவர் டிசிபேஷன் கேட்டிங்கன்னா 1 வாட்ஸ், பட் ஆக்சுவல் பவர் டிசிபேஷன் வந்து 1.0498 அப்படி இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சேஃபர் பர்பஸுக்கு நம்ம இதை 2 வாட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கூட மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வந்து நமக்கு ஜெனர் டயோடு வந்து 0.5 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவல் பவர் டிசிபேஷன் வந்து 408 மில்லி வாட், தட் இஸ் 0.4 வாட்ஸ். ஸோ இப்போ வந்து ஜெனர் டயோடு சேஃப் தான் இது வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு ஜெனர் டயோடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜை நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ டிசைன் பேராமீட்டர்ஸ் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டர் இஸ் எ 3-terminal electronic device. And it is invented on 1947 at Bell Laboratories, New Jersey. ஸோ இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த 1947 தான் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இந்த டிரான்சிஸ்டர் இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து இப்போ ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். இந்த டிரான்சிஸ்டர் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸோட ஒரு பெரிய க்ரோத்துக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டிரான்சிஸ்டருங்கிறது நமக்கு என்ன, இந்த டிரான்சிஸ்டர் அப்படி சொல்கிறோமே அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டிரான்சிஸ்டர் இஸ் அன் ஆம்பிளிஃபையர். அதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆம்பிளிஃபையர். அண்ட் ஆல்சோ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ சுவிட்ச். ஒரு சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையர்னால் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆம்பிளிஃபையர்னால் இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் தி சிக்னல் லெவல். அதாவது வந்து ஒரு வோல்டேஜையோ இல்லை கரண்ட்டையோ ஆர் பவரையோ நான் என்ன பண்ணலான்னா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிக்னல்ஸுங்கிறது நம்ம பேசக்கூடிய சிக்னல்ஸ் வச்சுக்கலாம், வாய்ஸ் சிக்னல், வீடியோ சிக்னல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இந்த சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ சுவிட்ச் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணும் ரொம்ப முக்கியமாக இந்த சுவிட்ச் அண்ட் டிரான்சிஸ்டர் மட்டுமே வந்து இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஃபெமிலியர் டிவைஸான்னு கேட்டிங்கன்னா இன் ஆல்மோஸ்ட் ஆல் த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஒரு ஐசிலேருந்து ஆரம்பித்து எதை எடுத்தாலுமே சரி இட் இஸ் மேனுஃபேக்சர்டு யூஸிங் டிரான்சிஸ்டர். எல்லா விதமான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸும்
என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா i7 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? i7 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர், கம்ப்யூட்டர் லேப்டாப்பில். அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் எடுத்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா குவால்காம், ஸ்னாப் ட்ராகன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸர்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் i7லேருந்து எது எடுத்துட்டாலுமே சரி, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஹவு many transistors are in i7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு i7 ப்ராசஸருக்குள்ளே எவ்வளவு டிரான்சிஸ்டர் இருக்குது அப்படின்னா 1.75 பில்லியன் டிரான்சிஸ்டர் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ டிரான்சிஸ்டர் அது உள்ளே எப்படி வச்சாங்கிறது அது செகண்டரி. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த டிரான்சிஸ்டரோட ஒரு மினிமம் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ப்ராசஸர் வரைக்கும், ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டருங்கிறது வெரி பேசிக் எலமெண்ட். ஸோ அதனால் அது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டரோட பேசிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். டிரான்சிஸ்டர் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, NPN டிரான்சிஸ்டர் அண்டு PNP டிரான்சிஸ்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த PN ஜங்ஷன் டயோடில் PN அப்படிங்கிற மெட்டீரியல் கூட அனதர் மெட்டீரியல் சாண்ட்விச், இன்னொரு மெட்டீரியல் வந்து சாண்ட்விச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு PN ஜங்ஷன் டயோட எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா PNP, இங்கே வந்து NPN, இந்த 3 மெட்டீரியல்ஸ். P டைப் மெட்டீரியல் என்ன, N டைப் மெட்டீரியல் என்னன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஒரு டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர், எமிட்டர், பேஸ்னு 3 டெர்மினல்ஸ் இருக்கும். கலெக்டருங்கிறது அவுட்புட் டெர்மினல், அண்டு பேஸுங்கிறது கண்ட்ரோலிங் டெர்மினல், எமிட்டருங்கிறது இன்புட் டெர்மினல் இன் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷனில். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஜங்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் ஜங்ஷன் சொல்லுவாங்க, பேஸ் எமிட்டர் ஜங்ஷன், அண்ட் அவுட்புட் ஜங்ஷன் வந்து கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். ஒரு டிரான்சிஸ்டரில் நம்ம பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் ஒரு NPN டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறோம். அது இட் ஹேஸ் எமிட்டர், பேஸ் அண்டு கலெக்டர். ஸோ அதில் எமிட்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எமிட்டர் இஸ் ஹெவிலி டோப்டு. ஸோ ஹெவிலி டோப்புன்னு என்ன அர்த்தம்னா டோப்பிங் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். ஹெவிலி டோப்புன்னு தான் இங்கே நிறைய இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த N டைப் ரீஜனில் எமிட்டரில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் லேயரில் P டைப் லேயரில் வந்து லைட்லி டோப்டு. லைட்லி டோப்டுனா இங்கே வந்து என்ன இருக்குன்னா அந்த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா சப்போஸ் இந்த எமிட்டரில் வந்து 1000 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து ஒன்லி 5 ஹோல்ஸ் தான் இருக்கும். 1000 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா ஒரு 5 ஹோல்ஸாக இருக்கும். 1000:5ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட டோப்பிங் லெவல் வந்து ரொம்ப ஹையராகவும் இங்கே வந்து வெரி லைட்டாகவும் இருக்கும். தென் இந்த கலெக்டரை பார்த்தீங்கன்னா மாடரேட்லி டோப்டு. ஸோ இதை பற்றி நம்ம மாடரேட்லி டோப்டு அப்படிங்கிறது இதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம், அது எப்படி இருந்தாலும் சரி, அதனால் மாடரேட்டாக டோப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எந்த ஒரு டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷனுக்கும், ஒரு டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா திஸ் பேஸ் எமிட்டர் ஜங்ஷன், இங்கே பார்த்தோம்னா இன்புட் ஜங்ஷன் சொன்னோம். இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பேஸாக தான் இருக்கணும். ஸோ பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸாக இருக்கணும்னா இங்கே P டைப் மெட்டீரியலுக்கு ப்ளஸ் இருக்கணும், N டைப் மெட்டீரியலுக்கு மைனஸ் இருக்கணும். நம்ம டயோடில் பார்த்துருக்கோம். ஸோ P டைப் மெட்டீரியலுக்கு ப்ளஸும் N டைப் மெட்டீரியலுக்கு மைனஸ் இருந்தால் ஃபார்வர்ட் பேஸ். ஸோ அதே மாதிரி இதோட அவுட்புட் சைடு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் தான் இருக்கணும். ரிவர்ஸ் பயஸ்னால் பேஸ் மெட்டீரியலுக்கு மைனஸும் அண்டு கலெக்டருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கணும். ஸோ இது வந்து ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் தான் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆம்ப்ளிஃபையராகவோ இல்லை சுவிட்சாகவோ ஆப்ரேட் ஆகும். ஸோ அது எப்படின்னு இந்த டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன் என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிரான்சிஸ்டரோட சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து பேஸ், எமிட்டர், கலெக்டர். இந்த ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். இந்த ஆரோ உள்ள பார்ட்ஸ் வந்து எமிட்டர். இந்த ஆரோ வந்து நமக்கு அவுட் சைடில் இருந்ததுன்னா, வெளியே பார்த்து இருந்ததுன்னா அது எமிட்டர். அது இன்வேர்டாக இருந்துச்சுன்னா அது வந்து PNP டிரான்சிஸ்டர். சாரி, இன்வேர்டாக இருந்தால் PNP டிரான்சிஸ்டர், அவுட்வேர்ட் டைரக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து NPN டிரான்சிஸ்டர். ஸோ இது ஒரு டிரான்சிஸ்டரோட சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன். இந்த டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு BC547 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த டிரான்சிஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு 3 டெர்மினல் டிவைஸ் இதை நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எமிட்டர் வந்து ஹெவிலி டோப்டு, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்டு பேஸ் வந்து லைட்லி டோப்டு, கம்மியான ஹோல்ஸ் இருக்குது. அண்டு கலெக்டரை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம பயாஸ் பண்ண போகிறோம், சப்ளை கொடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னா இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸாக இருக்கணும். அண்டு பேஸ் கலெக்டர் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பேஸாக இருக்கணும். ஸோ அந்த பொலாரிட்டி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து இந்த P டைப் மெட்டீரியலுக்கு ப்ளஸ் அண்ட் N டைப் மெட்டீரியலுக்கு மைனஸ் த்ரூ ஒன் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஒரு கரண்ட் லிமிட்டர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் இந்த இன்புட் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ P டைப்புக்கு கண்டிப்பாக இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும், N டைப்புக்கு மைனஸாக இருக்கணும். ஸோ இந்த பேட்டரி பொலாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த
அவுட்புட்டு ஜங்ஷனை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என் டைப் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் அண்டு பி டைப் மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் அப்படியே மாற்றி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா என் டைப்புக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கோம், இங்கே என் டைப்புக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம் த்ரூ ஒன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இதுதான் நம்மளோட லோட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு டிரான்சிஸ்டரோட அவுட்புட் சொல்லக்கூடிய பார்ட்டு என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்கராஸ் தான் நமக்கு வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ ஆப்ரேஷன் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். இப்போது ஒரு டயோடு படித்தோம், அதோட திங்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டயோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா ஒன்லி 0.6 வோல்ட் இருந்தால் போதும். இந்த இன்புட் இஸ் கிரேட்டர் தென் 0.6 மீன்ஸ் இந்த என்ன பண்ணால் இந்த ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகி கரண்ட் கண்டக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு இந்த இன்புட் சைடோட பேட்ரி ஆர் சப்ளை நமக்கு இந்த விபிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு லோயர் வோல்டேஜ் இருந்தால் இட் இஸ் எனஃப் 0.6 வோல்ட்டு. ஸோ இந்த ஆர்பிஎஸ் ஆர் பவர் சப்ளைங்கிறது ஒரு 2 வோல்ட்டு 5 வோல்ட் இருந்தாலும் கூட போதும். ஸோ இவ்வளோ இது நமக்கு போதும். ஸோ பட்டு இங்கே உள்ள நமக்கு அவுட்புட் சைடுங்கிறது நமக்கு எவ்வளோ நாளும் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்குது. நம்ம பார்த்தோம் ரிவர்ஸ் பயாஸ் வந்து நமக்கு வோல்டேஜ் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஒன்லி 1000 வோல்ட் நடந்தால் தான் அவலஞ்ச் பிரேக் டவுன் நடக்கும்னு பார்த்தோம். ஸோ இந்த வோல்டேஜ் ரேட்டிங் நம்ம எவ்வளோ நாளும் ஹையராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவுட்புட்டு சப்ளையை. ஸோ இப்போ இதோட ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் பேட்டரியோட மைனஸ் வந்து அந்த என் ரீஜனில் கனெக்ட் ஆகிருக்கு. என் ரீஜனில் தெர் இஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட நமக்கு வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல், இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ். ஸோ சேம் சார்ஜஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணிச்சுன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே ஜங்ஷனை பார்த்து மூவ் ஆகும். இந்த சார்ஜஸ் எல்லாம் ஜங்ஷனை பார்த்து மூவ் ஆகும். இஃப் தி வோல்டேஜ் இந்த பேட்டரி வோல்டேஜ் வந்து 0.6க்கு மேலே இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பேஸை ரீச் பண்ணிடும். ஸோ பேஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா நமக்கு இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1000 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொன்னோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்கே ஒன்லி ஃபியூ ஹோல்ஸ் தான் இருக்குது, நமக்கு கம்மியான ஹோல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும். ஸோ இந்த ஆக்குப்பை பண்ணால் ஒரு கரண்ட் வரும். இந்த கரண்ட் வந்து ஐபி பேஸ் கரண்ட். இந்த பேஸ் கரண்ட் எப்போவுமே எவ்வளோ இருக்குன்னா ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துட்டா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேஸ் கரண்ட் எப்போவுமே மைக்ரோஆம்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பேஸில் உள்ள கேரியர் அதாவது ஹோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸும் இங்கே உள்ள ஹோல்ஸும் ரீகம்பைன் ஆகி ஒரு கரண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இதோட இது பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து எப்போவுமே மைக்ரோஆம்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பி டைப்பில் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பி ரீஜனுக்கு வந்துருச்சு. இது கூட ரீகம்பைன் ஆகி ஒரு கரண்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து மைக்ரோஆம்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே உள்ள அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணுன்னா இதுக்கு வேறு வழி இல்லை, அது என்ன பண்ணால் நேராக வந்து நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் தட் இஸ் கலெக்டருக்கு ட்ராவல் பண்ணும். இந்த ஜங்ஷன் இந்த ரிவர்ஸ் பயாஸ் ஜங்ஷன் வந்து இந்த ஹோல்ஸை வேணால் ஸ்டாப் பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா அதோட பொலாரிட்டி அந்த மாதிரி, அதோட பொட்டன்ஷியல் பேரியரோட பொலாரிட்டி அந்த மாதிரி. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பி டைப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணணும் இந்த ரிவர்ஸ் பயாஸ் ஜங்ஷன் இந்த எலக்ட்ரான்ஸை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. இட் ஆட்டோமேட்டிக்கலி கிராசஸ் தி செகண்ட் ஜங்ஷன். ஸோ இந்த ரெண்டாவது ஜங்ஷனைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக இட்டு ஃபார்ம்ஸ் தி அவுட்புட் கரண்ட் ஐசி. ஸோ நமக்கு வந்து அவுட்புட்டில் ஒரு கலெக்டர் கரண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் வந்து ஐபி. ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் கரண்ட் மட்டும்தான் நமக்கு மிடில் ஃப்ளோ ஆகுது. இது வந்து எவ்வளோ இருக்கும்னா ஒரு மினிமம் வேல்யூ தான் இருக்கும், அதுக்கு பேர் ஐபி. ஸோ அந்த ரிமைனிங் கரண்ட் எல்லாம் எங்கே போயிடும்னா ஐசி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஐஇ இதுதான் இன்புட் கரண்ட்டு. இந்த ஐஇ ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. ஸோ இதுலேருந்து ஒரு கம்மியான கரண்ட் மட்டும் ஐபிக்கு போயிடுது, இந்த ரிமைனிங் கரண்ட் எல்லாம் ஐசிக்கு போயிடுது. ஸோ அந்த ஐபி ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஐஇ அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு ஐசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கரண்ட்டும் இன்புட் கரண்ட்டும் அவுட்புட் கரண்ட்டும் இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இந்த கான்ஃபிகரேஷனில் சேமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் புக்ஸ்லாம் படிச்சிருக்கோம். படிச்சிருந்தாலுமே கூட ஒரு போரிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கும், ஒரு ஹோல்ஸ் மூவ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, இங்கே இட்ஸ் ஐஇ இது ஐபி அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து இதனால் என்ன நமக்கு வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா நமக்கு இன்புட் சைடில் நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை தான் வந்து அவுட்புட் சைடு கரண்ட்டுக்கு ரீசனாக இருக்குது. அவுட்புட் சைடு கரண்ட்டுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட்டு கரண்ட்டும் இன்புட் கரண்ட்டும் ஆல்மோஸ்ட் சேம். பட் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு நம்ம பார்க்கணும். அவுட்புட் வோல்டேஜுங்கிறது இந்த லோடு இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ் சப்ளை வோல்டேஜ் மைனஸ் விசிபி. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் கலெக்டருக்கும் பேஸுக்கு நடுவில் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த சப்ளை வோல்டேஜை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வோல்டேஜோ அந்த வோல்டேஜ் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும்.
ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ வரை கிடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் 547 அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 547க்கு வந்து 45 வோல்ட். ஸோ நமக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் 45 வோல்ட் வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு 2 வோல்ட் இருந்தால் போதும். ஸோ அந்த இன்புட்டில் உள்ள 2 வோல்ட்டு நமக்கு அவுட்புட்டில் உள்ள 45 வோல்ட் வர்றதுக்கு நமக்கு ரீசனாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் ஒரு 45 வோல்ட்டை ஒரு 0.6 வோல்ட்டு இல்லை லெஸ் தேன் 1 வோல்ட்டுங்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு சுவிட்சாவோ இல்லை நமக்கு வந்து ஒரு ஆம்பிளிஃபையராகவோ ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் எமீட்டர் கரண்ட். ஸோ அந்த எமீட்டர்லேருந்து பேஸில் ரீகம்பைன் ஆகி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் பேஸில் போகுது, இந்த ரிமைனிங் எல்லாம் கலெக்டரில் போகுது. ஸோ இங்கே ப்ரீவியஸில் பார்த்த சர்க்யூட் டயக்ராமில் அந்த எமீட்டரும் கலெக்டரும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த எமீட்டர் வந்து நமக்கு வந்து ரைட் சைட்லேயும் கலெக்டர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டரோட அப்ளிகேஷன். இந்த டிரான்சிஸ்டரோட அப்ளிகேஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆம்பிளிஃபையர். ஏன் ஆம்பிளிஃபையருங்கிறது ஒரு ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஒரு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இன்புட்டில் அப்போ பார்த்தோம். இன்புட்டில் 0.7 வோல்ட் என்ன பண்ணலான்னா இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய 45 வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்புட்டில் நீங்கள் வந்து ஒரு 0.7 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் 45 வோல்ட் கிடைக்கும். இன்புட்டில் 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் அந்த 45 வோல்ட்டு 0 மாறிடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண லோயர் வோல்டேஜ் கண்ட்ரோல்ஸ் ஹையர் வோல்டேஜ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஆம்பிளிஃபையரை ஆக்ட் பண்ணும். ஆம்பிளிஃபையர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இன்க்ரீஸ் தி வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஆர் போத் வோல்டேஜையும் கரண்ட்டையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு அப்ளிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவிட்ச். முதல்ல பார்த்த மாதிரி வந்து ஒரு 1 வோல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹையர் வோல்டேஜை ஹையர் கரண்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னு ஒன்று என்ன பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கெயின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். கெயின் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கெயின் அப்படிங்கிறது ஹவு மச் தி சர்க்யூட் ஆர் ஆம்பிளிஃபையர் வில் ஆம்பிளிஃபை தி சிக்னல். ஒரு சர்க்யூட்டில் நமக்கு என்ன எவ்வளவு தூரம் வந்து ஒரு இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கு, அதுதான் கெயின். இல்லை ஃபார்முலா வைஸாக சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருந்தால் அவுட்புட் பை இன்புட். ஜென்ரலாக கெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவுட்புட் பை இன்புட்டு. சப்போஸ் வோல்டேஜ் கெயின்னா அவுட்புட் வோல்டேஜ் டிவைட் பை இன்புட் வோல்டேஜ். கரண்ட் கெயினாக இருந்துச்சுன்னா அவுட்புட் கரண்ட் டிவைட் பை இன்புட் கரண்ட். ஸோ இது வந்து ஜென்ரலாக அந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த டேம் வந்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டிரான்சிஸ்டரோட கான்ஃபிகரேஷன். இந்த டிரான்சிஸ்டர் 3 டெர்மினல் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த 3 டெர்மினல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிற போது தேர் ஆர் 3 கான்ஃபிகரேஷன்ஸ். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் பேஸ். இந்த பேஸ் வந்து காமனாக இருக்கும், இன்புட்டுக்கு அவுட்புட்டு காமனாக இருக்கும். இன்புட் இஸ் கிவன் டு எமிட்டர், அவுட்புட் வந்து கலெக்டரில் எடுத்துருப்போம். ஸோ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து லேபில் கூட பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதோட நீட் என்ன இல்லை அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா காமன் பேஸ் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணுமா இட் இஸ் அ வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர். இது வந்து வோல்டேஜை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணும், கரண்ட்டை ஆம்பிளிஃபை பண்ணாது. இட் இஸ் நாட் ஆம்பிளிஃபை தி கரண்ட். ஸோ அப்போ வோல்டேஜ் எவ்வளோ ஆம்பிளிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா VCB டிவைடட் பை VB. ஸோ அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்திங்கன்னா காமன் எமிட்டர். இந்த எமிட்டர் வந்து காமனாக இருக்கும், இன்புட்டு பேஸு அவுட்புட் வந்து கலெக்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள அவுட்புட்டு கலெக்டர் எடுத்துருக்காங்க, இன்புட்டு பேஸை கொடுத்தோன்னா இது வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர் இந்த கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுன்னா இட் ஆம்பிளிஃபைஸ் போத் த வோல்டேஜ் அண்டு கரண்ட். வோல்டேஜையும் ஆம்பிளிஃபை பண்ணும், கரண்ட்டையும் ஆம்பிளிஃபை பண்ணும். அதாவது வோல்டேஜையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கரண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறது வோல்டேஜ் கெயினுக்கும் கரண்ட் கெயினுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனில் இன்புட்டு நமக்கு வந்து பேஸ் அண்ட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர். ஸோ அந்த 2 கான்ஃபிகரேஷனில் அவுட்புட் வந்து கலெக்டர். ஸோ காமன் கலெக்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எமிட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்திருப்பாங்க. ஸோ இது என்ன இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ஆம்பிளிஃபை ஒன்லி கரண்ட். கரண்ட்டை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணும், வோல்டேஜை ஆம்பிளிஃபை பண்ணாது. ஸோ கரண்ட்டை எவ்வளோ ஆம்பிளிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா IE டிவைடட் பை IB. ஸோ ஓவராலாக நம்ம ஒரு சர்க்யூட் டயக்ராமில் ஒரு கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு வந்து இது வோல்டேஜ் ஆம்பிளிஃபையரா இல்லை கரண்ட் ஆம்பிளிஃபையரா இல்லைன்னா போத் வோல்டேஜ் அண்டு கரண்ட் ஆம்பிளிஃபையரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காமன் பேஸாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர், காமன் கலெக்டராக இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர், சப்போஸ் காமன் எமிட்டராக இருந்ததுன்னா அது பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம பேசிக்ஸ் மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையர்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம சின்ன ஒரு டயக்ராம் பார்த்துருக்கோம். ஆம்பிளிஃபையருங்கிறது நமக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மைக்ரோஃபோனில் பேசக்கூடிய சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்பீக்கரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இது கண்டிப்பாக ஆம்பிளிஃபையருங்கிறது இட்ஸ் மேடப் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஸோ இதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு VCC, நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனில் பார்த்தோம் VCCன்னு பார்த்தோம். இந்த VCC தான் நமக்கு வந்து என்ன டிசைட் பண்ணுதுன்னா இந்த அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிற டிசைட் பண்ணோம். நம்ம ஃபார்முலா கூட பார்த்தோம். நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு VCC மைனஸ்
VCB அப்படின்னு பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து இந்த VCBங்கிறதுலேருந்து VCC கழிச்சா நமக்கு இந்த ஸ்பீக்கரில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு ஆம்பிளிஃபையர்னா என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு டயக்ராம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு டவுட் வரணும். என்ன அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டரோட பேசிக் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த டிரான்சிஸ்டரோட இன்புட் வந்து ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பயஸாக இருக்கணும். டிரான்சிஸ்டரோட இன்புட் வந்து ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பயஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு இன்புட் வந்து ஏசி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பேசுகிற வாய்ஸ்லேருந்து வீடியோ சிக்னல்ஸ்லேருந்து என்ன சிக்னல் எல்லாமே சிக்னலுமே வந்து ஏசி தான். ஸோ அந்த ஏசியை டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஏசி ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, பாசிட்டிவ் சைக்கிளில் இந்த டிரான்சிஸ்டர் வந்து இன்புட் வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும், நெகட்டிவ் சைக்கிளில் இந்த டிரான்சிஸ்டரோட இன்புட் வந்து ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் சைக்கிளில் மட்டும்தான் ஆம்பிளிஃபை பண்ணும், நெகட்டிவ் சைக்கிளில் ஆம்பிளிஃபை பண்ணாது. ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும்னா பயாசிங் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயாசிங் சர்க்யூட்டுங்கிறது இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, திஸ் பேட்ரி அண்டு திஸ் ஆர்பி, ஒரு டிசி சப்ளை ஒரு ஆர்பி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஏசி சப்ளையை ஆல்வேஸ் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி மாற்றி விட்டுரும். சிக்னல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இந்த வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த வேவ் ஃபார்ம் ஷேப் வந்து ஈவன் சைன் வேவ் ஃபார்ம் ஷேப்பில் இருந்தாலுமே கூட இந்த வேவ் ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னா, பை மீன்ஸ் ஆஃப் திஸ் பேட்டரி VBB. ஸோ இந்த பேட்டரியும் இந்த ஆர்பிங்கிற எலமெண்ட்டு தான் வந்து நமக்கு சைன் வேவ் ஃபார்மை இந்த மாதிரி வேவ் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா பயாசிங் எலமெண்ட். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணணும்னா, இது என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்தா தெரியுது, எமிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, இன்புட் வந்து பேஸ், அவுட்புட் கலெக்டர் எடுத்துருக்காங்க. இது வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் ஆம்பிளிஃபைஸ் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். நமக்கு அவுட்புட் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கும்னா வோல்டேஜும் ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், கரண்ட்டையும் ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஆம்பிளிஃபை பண்ணணும்னா, இதோட கெயின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 to 500, 100லேருந்து 500 மடங்கு வரைக்கும் வோல்டேஜை கரண்ட்டை ஆம்பிளிஃபை பண்ணதுக்கு இது வந்து கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த டிரான்சிஸ்டருக்கு தான் வந்து இந்த டிரான்சிஸ்டர் எலமெண்ட்டுக்கு தான் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஜாஸ்தி. ஏன்னா மார்க்கெட்டில் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்லாம் இருக்குது ஃபார் ஆம்பிளிஃபையருக்கு. பட் இந்த டிரான்சிஸ்டருக்கு தான் கெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியணுங்காண்டி காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எமிட்டர் காமன், இன்புட் பேஸ், இதோட அவுட்புட் வந்து கலெக்டர்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3, R4 எல்லாம் பார்த்தீங்கன்னா பயாசிங் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பயாசிங் எலமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, அந்த இன்புட்டில் உள்ள ஏசியை வந்து நம்ம டிரான்சிஸ்டர் இன்புட்டாக கொடுக்கும்போது ஆல்வேஸ் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அவுட்புட் எடுத்து ஒரு 2 டிரான்சிஸ்டர் பேரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து எமிட்டர்லேருந்து எடுத்து ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப ஃபைனலாக அந்த அவுட்புட் எமிட்டர்லேருந்து எடுத்து ஒரு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து எமிட்டர்லேருந்து எடுத்ததுன்னா இது காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர். நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் சொல்லும்போது நோட் பண்ணிங்களான்னு தெரியல. அவுட்புட் வந்து எமிட்டர்லேருந்து எடுத்திங்கன்னா அது வந்து காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனுங்கிறது என்ன பண்ணால் ஒன்லி கரண்ட் கெயின் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் வந்து போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆம்பிளிஃபை பண்ணோம். செகண்ட் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு தேவையான அதிகப்படியான கரண்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாலே அது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத சுவிட்சாக எப்படி யூஸ் ஆக போகுது. ஒரு டிரான்சிஸ்டர் உங்களுக்கு சுவிட்ச் அப்படிங்கிறன்னு கேட்டிங்கன்னா, டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் தி அப்பரேட்டஸ் வித் ஸ்மால் இன்புட் சிக்னல். ஒரு அப்பரேட்டஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்மால் இன்புட் சிக்னல். ஒரு சின்ன சிக்னல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன சர்க்யூட் டயக்ராம் எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரோட பேஸ் வந்து இன்புட்டு, இந்த பேஸ் இன்புட் வந்து ஒரு 9 வோல்ட் சப்ளை வழியாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆர்பிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் இதோட கலெக்டர் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு லைட் எமிட்டிங் டயோடு கேள்விப்பட்டிருப்போம், லைட் எல்இடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்பி எதுக்காண்டி போட்டிருக்கேன்னா இது பயாசிங் எலமெண்ட் கிடையாது. இந்த ஆர்பி எதுக்காண்டி போட்டிருக்கேன்னா இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் எந்த ஒரு செமிகண்டக்டர் எடுத்தாலுமே சரி ஃபார்வர்ட் பேஸ் இருந்தால் அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து லெஸ் தென் 1 வோல்ட்னு பார்த்தோம். ஸோ அந்த லெஸ் தென் 1 வோல்ட்டு நம்ம சப்ளை எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 9 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் பார்த்து ஸோ இந்த ரிமைனிங் 8 வோல்ட் அப்ராக்சிமேட்டாக 8 வோல்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும். அதுக்கு தான் இங்கே ஆர்பி போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த ஆர்பி போடணும், போடலைன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து பேன் அவுட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சுவிட்ச் தான் நமக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். சுவிட்சை ஆன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணிச்சுன்னா அந்த எமிட்டரும் கலெக்டரும் க்ளோஸ் ஆகும்.
சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த எமிட்டரும் கலெக்டரும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியணும் அப்படின்னா, இந்த எல்இடி க்ளோ ஆகணும்னா இந்த 9 வோல்ட்லேருந்து ஒரு ப்ளஸ் சப்ளை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எல்இடி கிடச்சிரும். இந்த எல்இடிக்கு நமக்கு நெகட்டிவ் சப்ளை வந்து த்ரூ இந்த கலெக்டர் வழியாக எமிட்டர்லேருந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்த எமிட்டரும் கலெக்டரும் ஷார்ட் ஆனால் மட்டும்தான் இந்த கிரவுண்ட் சப்ளை ஆர் நெகட்டிவ் சப்ளை இந்த எல்இடி கிடைக்கும். இந்த ரெண்டு ஓப்பனில் இருந்ததுன்னா இந்த கிரவுண்டு வந்து இந்த எல்இடிக்கு கிடைக்காது. ஸோ வந்து அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த எமிட்டரும் இதுவும் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போது ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னா, இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் அந்த எல்இடி எரியும், சுவிட்சை ஓப்பன் பண்ணால் இந்த எல்இடி வந்து எரியாது. ஸோ இப்படி இருக்குன்னு நம்ம டேரெக்டாக நம்ம வந்து எல்இடியை வந்து ஒரு சுவிட்சிலே கனெக்ட் பண்ணிடலாமே, இது எதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்த பேஸ் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் என்ன இருக்குன்னா மைக்ரோஆம்ஸில் தான் இருக்கும். பேஸ் கரண்ட் வந்து நம்ம எப்போவுமே மைக்ரோஆம்ஸ் இருந்தால் போதும், இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டரோட கலெக்டர் கரண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா 100 மில்லியாம்ஸ்லேருந்து 25 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன், ஒரு டிரான்சிஸ்டர் சுவிட்சுன்னா என்ன, ஆம்பிளிஃபையர் என்னங்கிறது இந்த ஒரு டேம் போதும். அப்படின்னு என்னென்னா, இந்த பேஸ் கரண்ட் வந்து 100 மைக்ராம்ஸ் கொடுத்தா இல்லை 100 to 1 மில்லியாம்ஸ் கொடுத்தா நமக்கு அவுட்புட்டில் எவ்வளோ கரண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 மில்லியாம்ஸ்லேருந்து 25 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மில்லியாம்ஸ் கரண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு 25 ஆம்ஸ் உள்ள லோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணலாம். சுவிட்சுக்கும் ஆம்பிளிஃபையருக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். பயாசிங் எலமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆம்பிளிஃபையர், பயாசிங் எலமெண்ட் இல்லைன்னா அது வந்து சுவிட்ச். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆக போகுதுன்னு சின்ன ஒரு அனிமேஷனில் பார்க்கும். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணால் எமீட்டரும் கலெக்டரும் ஸ்டார்ட் ஆகுது, இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகுது. இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா எமீட்டரும் கலெக்டரும் ஓப்பனில் இருக்குது, இந்த எல்இடி வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஐபி ஒரு 100 மைக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு எல்இடி எப்படி வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். இதுதான் ஒரு பேசிக் சுவிட்சோட சர்க்யூட் டயக்ராம். இப்போ ஃபைனலாக இது வந்து ஒரு எல்இடி மட்டும் க்ளோ ஆகிறது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ நமக்கு ஒரு 230 வோல்ட் லோடு, ஒரு லேம்பாக இருக்கலாம், ஒரு டெலிவிஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு 230 வோல்ட் லோடை நம்ம எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்மால் சிக்னல் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மில்லியாம் சிக்னல் இல்லைனா லெஸ் than 1 வோல்ட் யூஸ் பண்ணி எப்படி 230 வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபைனலாக. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் வோல்டேஜ் யூஸ் பண்ணி 230 வோல்ட் எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ அதே மாதிரி பேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது 1 கிலோ ஓம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த 0.6 வோல்ட் தவிர அந்த ரிமைனிங் வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா இதே மாதிரி 9 வோல்ட் பேட்டரி, இங்கே பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வந்து இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் 1 வோல்ட் தான். ஸோ அந்த ரிமைனிங் வோல்டேஜை 8 வோல்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு இங்கே 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். இங்கே சுவிட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த எமிட்டரும் கலெக்டரும் க்ளோஸ் ஆகும். இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா எமிட்டரும் கலெக்டரும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது பேர் ரிலே. இந்த ரிலே என்ன பண்ணுன்னா இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கலி ஆக்டிவேட்டட் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஒரு சின்ன பாக்ஸ், இன்சைடு பாக்ஸ் இருக்குது வந்து காயில். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்துருக்கோம், ஒரு காயிலுக்கு நமக்கு டிசி சப்ளை கொடுத்தா அது என்னவா மாறும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறும். ஒரு காயிலுக்கு டிசி சப்ளை கொடுத்தா எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறும். ஸோ இந்த டிசி சப்ளை எப்படி கிடைக்குதுன்னா இந்த ப்ளஸ் வந்து டேரெக்டாக இந்த காயிலுக்கு ஒரு சைடில் கிடைக்குது, மைனஸ் வந்து த்ரூ திஸ் கலெக்டர்லேருந்து எமிட்டர்லேருந்து நேராக இந்த பேட்டரியோட மைனஸ் இப்படி கிடைக்குது. ஸோ அந்த வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது எமிட்டரும் கலெக்டரும் க்ளோஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த நெகட்டிவ் சப்ளை வந்து இந்த காயிலோட ஒரு எண்டுக்கும், பாசிட்டிவ் சப்ளை வந்து ஆல்ரெடி நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த காயில் எனர்ஜிஸ் ஆகுது. இந்த எனர்ஜிஸ் ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆக்ஷனால் இந்த சுவிட்ச் வந்து நமக்கு வந்து புல் பண்ணி இந்த என்ன பண்ணுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கலி ஆக்டிவேட் ஆகி இந்த லைட் வந்து எரியுது. ஸோ இந்த ரிலேங்கிறது கமர்ஷியலாக எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. இட் ஹேஸ் 5 டெர்மினல்ஸு. 2 டெர்மினல் வந்து காயில். இந்த காயிலோட வோல்டேஜ் வந்து இப்போ இந்த சப்ளையை பொறுத்து இருக்கும். 9 வோல்ட்டுனா அந்த காயிலோட வோல்டேஜ் லெவல் வந்து 9 வோல்ட்டு. ஸோ இந்த சைடில் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஒரு 3 பின்ஸ் இருக்கும். இந்த 3 பின்னில் வந்து காமன், நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கனெக்ஷன் டயக்ராம்னு பாருங்கள், எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுன்னு பாருங்கள். ஸோ அந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனாக இருக்கும், க்ளோஸாக இருந்தால் க்ளோஸ் ஆகும், லைட் வந்து எரியும். ஸோ திஸ் பேசிக் சர்க்யூட் டயக்ராம் நமக்கு வந்து எப்படி ஒரு லோயர் வோல்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு 230 வோல்ட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஃபைனலாக ஒரே ஒரு எலமெண்ட்டு மிஸ் பண்ணி போனது மாஸ்ஃபெட். மாஸ்ஃபெட் அப்படிங்கிற என்னென்னா, இந்த மாஸ்ஃபெட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தி டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கேன் ஆம்பிளிஃபை தி சிக்னல்.
ஒரு வோல்டேஜையோ கரண்ட்டையோ ஒரு பவரையோ ஆம்பிளிஃபை பண்ணும். மாஸ்ஃபெட்டுமே என்ன பண்ணுன்னா வோல்டேஜையோ இல்லை கரண்ட்டையோ பவரையோ ஆம்பிளிஃபை பண்ணும். பட் அது என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்ஃபெட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும் வித் லோயர் பவர் டிசிபேஷன். ஸோ ஹையர் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், 50 ஹெர்ட்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம ஹையரான ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பவர் டிசிபேஷன், பவர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹீட்டுன்னு சொல்லலாம். பவர் டிசிபேஷனுங்கிறது இது மாஸ்ஃபெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்ஃபெட்டுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் அப்ளிகேஷன் வைஸாக ரெண்டுமே சேம் தான். ஸோ ப்ரீவியஸில் பார்த்த சுவிட்சாக மாஸ்ஃபெட் ஆப்ரேட் ஆகும், ஆம்பிளிஃபையராக மாஸ்ஃபெட் ஆப்ரேட் ஆகும். ஸோ இது மாஸ்ஃபெட்டோட சிம்பிள் அண்டு ஒரு ஃபிசிக்கல் வியூ இது வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி வியூ எங்கேயாவது சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் ஈக்குவல் டு தி டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுதோ கிட்டத்தட்ட அதே வேலை தான் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாஸ்ஃபெட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து சுவிட்ச் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸ்ஃபெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெர்டர்ஸ் வீட்டில் தான் இன்வெர்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் மெயினான டிவைஸ் வந்து சுவிட்சிங் டிவைஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக தான் டச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் செஷன்ஸையும் சேர்த்து சொன்னால் நம்ம செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டயோடு, ஜெனர் டயோடு, தென் இந்த ரெண்டோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டரோட முக்கியமான அப்ளிகேஷன் வந்து ஆம்பிளிஃபையர். ஸோ ஆம்பிளிஃபையரை ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண முடியலை, ஏன்னா அந்த டைமில் அது கவர் பண்ண முடியாது அவ்வளோ தூரம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் வந்து எப்படி சுவிட்சாக ஆப்ரேட் ஆகுது, அதோட பேசிக் சர்க்யூட் என்னென்னு பார்த்தோம். தென் இந்த மாஸ்ஃபெட்னா என்ன, அண்டு ஃபைனலாக இந்த மாஸ்ஃபெட்டுங்கிறது ஒரு சுவிட்சிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரிமைனிங் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், ரொம்ப ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இது தவிர்த்து வேறு என்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது அண்ட் அதோட சர்க்யூட் டயக்ராம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் தேட் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தியரிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஐசி. இந்த ஐசி வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் ஐசிஸ் இருக்குது இம்பார்ட்டனாக, ஸோ அதை பற்றி ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேபி 1 or 2 கிளாஸஸ் மட்டும் இந்த மாதிரி தியரியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் தேட் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறோங்கிறது டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் மாதிரி நமக்கு வீடியோவில் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல்.